அல்லேலூயா. இந்த நாளிலும் செய்திக்கு ஆதாரமாக தெரிந்து கொண்ட வேத வசனம், இந்த மாதத்திற்குரிய தியான வசனம் 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனம். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்களே. இந்த இடத்துல பார்க்கும்போது இந்த நாளில் செய்தியின் தலைப்பு, நம்ம 4 செய்திகளை இந்த செய்தி 4 இல்லை, ஒரு 5 செய்தியை நம்ம பண்ணியிருக்கோம். இதே வசனத்துல நம்ம கேட்டிருக்கிறோம். இந்த நாளிலும் நான் இந்த செய்திக்கு தலைப்பாக எடுத்துக்கொண்டது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பு. என்ன தலைப்பு? சத்தமா, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இப்போ அப்படியே கண்களை மூடுவோமா கர்த்தருடைய சமூகத்துல. எங்கள் அன்பின் தகப்பனே, நாங்கள் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை இந்த வேளையிலும் தியானிக்க போகிறோம் ஆண்டவரே. எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே, என்னது பேச வேண்டும் என்பதை ஆண்டவரே இந்த வேளையிலும் அடியன் மூலமாக வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கேட்கிறவருடைய இருதயம் ஆண்டவரே திறக்கப்பட்டதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. அதனாலே அது உணர்வடைகிறதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. ஒப்பு கொடுக்கிறதாய் காணப்படட்டும் ஆண்டவரே. உமக்கென்று நிலைநிற்கிற இதயமாய் அதை காணப்படட்டும் ஆண்டவரே. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்ற தலைப்பின் கீழே ஆண்டவரே, இந்த வேளையிலும் வேத வசனங்களை ஆராய்க்கிற வேளையில் ஆண்டவரே, வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். அடியனை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எல்லா துதிகனமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இப்ப இந்த இடத்துல பார்க்கும்போது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல் என்றால் அர்த்தம் என்ன என்று பார்க்கும்போது, இதே அதிகாரத்துல 1 பேதுரு 1வது அதிகாரம் 19வது வசனம், அதாவது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுதல் அப்படின்னா அர்த்தம் என்னன்னு பார்க்கும்போது, குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். எதனாலே மீட்கப்பட்டவர்கள்? குற்றமற்ற மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே. அப்ப நம்ம எல்லாரும் எங்க இருந்திருக்கிறோம்? குற்றமுள்ளவர்களாய் இருந்திருக்கிறோம், பாவம் உள்ளவர்களாய் காணப்பட்டிருக்கிறோம். அந்த பாவத்தில் இருந்து ஒரு மீட்பு தேவைப்பட்டது. அந்த மீட்பை அருளும்படியாக தேவனானவர் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து இந்த உலகத்திலே வெளிப்பட்டார். அந்த உலகத்திலே வெளிப்பட்ட அந்த தேவன் நமக்காக, நம்மை மீட்கும்படியாக தம்மையே ஒப்பு கொடுத்தார். அந்த தம்மையே ஒப்பு கொடுத்தவர் அந்த இரத்தத்தினாலே, நாம் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் தான் யாரு? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். இன்னும் எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் விதமாக சொல்கிறது, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள் என்று சொல்லி. முன்னே எப்படி இருந்தோமா? பாவம் அந்த தேவனை விட்டு தூரமாக்க வைக்கப்பட்டிருந்தது. அந்த பாவ வாழ்க்கையில நாம் உழண்டு போய் கிடந்தோம். அந்த உழண்டு போய் கிடந்த நம்மை, முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே யாரோடு சமீபமாயிருக்கிறோம்? அந்த கிறிஸ்துவோடு சமீபமாய் இருக்கிறோம். அப்ப அந்த இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள் யாரோடு சமீபமாய் இருக்கிறார்கள்? கிறிஸ்துவோடு சமீபமாய் இருக்கிறார்கள். இன்னுமாக பார்க்கும்போது எபேசியர் 2வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தையும் பார்க்கும்போது, எபேசியர் 2, 4, 5, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப எதனாலதான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்? அவருடைய கிருபையினாலே, நம்முடைய பலத்தினாலே அல்ல,
அவருடைய கிருபையினாலே, அவர் நம்மீது வைத்த அன்பினாலே, அவர் நம்மீது காண்பித்த அந்த தயவினாலே, அவருடைய இரக்கத்தினாலே நாம் என்ன பண்ணியிருக்கிறோம்? ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள் அவருக்கு சமீபமாய் காணப்படுகிறார்கள். அவருக்கு சமீபமாய் காணப்படுகிற அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் காணப்படுகிறார்கள் என்று பார்க்கிறோம். இன்னுமாக எபேசியர் 1வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். எபேசியர் 1:12-13. சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்ப இந்த இடத்துல அழகாக சொல்லப்படுகிறது, இந்த ரட்சிக்கப்பட்டவர்கள் சத்தியத்தை கேட்டு அவர் மீது விசுவாசத்தை வைக்கவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் யாருக்குள் முத்திரை போடப்பட்டவர்கள்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் முத்திரை போடப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால், மனிதனாக வெளிப்பட்ட இயேசு கிறிஸ்து தம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்பை அருளி நம்மீது வைத்த அன்பை விளங்க பண்ணி தமது கிருபையினாலே அளித்த ரட்சிப்பை பெற்று அவராலே முத்திரை போடப்பட்டவர்கள் என்று அர்த்தம். இப்ப அர்த்தம் புரிஞ்சுச்சுல? நாம் யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? யாரா இருக்கிறோம்? விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். இப்படி மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறது அவசியமா? மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறது அவசியமா? வேதம் சொல்கிறது அவசியம் என்று. யோவான் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். யோவான் 3:3. இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இந்த இடத்துல இயேசுவானவர் இந்த உலகத்திலே சுற்றி திரிந்த நாட்கள்ல காணப்பட்ட ஒரு சம்பாஷணை இது. இயேசுவே சொல்லுகிறார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், ஒருவன் இந்த உலகத்திலே பிறக்கிறான், மாம்சத்திலே பிறக்கிறான், அந்த பிறப்பு அல்ல. ஒருவன் என்ன பண்ணும்? மறுபடியும் பிறக்க வேண்டும். ஆவியினாலே அவன் பிறக்கிறவனாய் காணப்பட வேண்டும். அப்படி பிறக்காதவன் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று சொல்லி இதே அதிகாரத்துல 5வது வசனம் 6வது வசனத்தை பார்க்கும்போது இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும், ஆவியினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது ஒருவன் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அவன் பிறக்கிறவனே அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறான், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது ஜலத்தினால் பிறப்பது என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஜலத்தினால் பிறப்பது என்று சொல்லப்படும் போது உலகத்தில் ஒரு மனுஷனாய் பிறப்பது, இன்னும் ஆவியினால் பிறப்பது என்று சொல்லப்படுகிறது. ஆவியினால் பிறப்பது என்று சொன்னால் ஆத்துமா கர்த்தரை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் பிறப்பதை குறிக்கிறது. அப்ப இந்த இடத்துல 2 பிறப்புகள் காணப்படுகிறது. ஜலத்தினால் பிறப்பது, மறுபடியும் பிறப்பது. ஜலத்தினால் பிறப்பது மாம்சத்திலே பிறப்பது, மறுபடியும் பிறப்பது ஆவியிலே புதுப்பிக்கப்படுகிறது, ஆவியினாலே பிறப்பது என்று இந்த இடத்திலே அழகாக சொல்லப்படுகிறது. இந்த இடத்திலும் இன்னுமாக சொல்லப்படுகிறது, ஆவியினால் பிறப்பது ஆவியாய் இருக்கும் என்று சொல்லி. அதாவது இந்த மாம்சம் அழிவுள்ளதாய் காணப்படும், ஆனால் அந்த ஆவியில் பிறக்கிற போது அது அழிவில்லாததாய் காணப்படும். இந்த இடத்துல 1 பேதுரு 1வது அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும்போது 1 பேதுரு 1:4, இயேசு கிறிஸ்து மரித்தோரிந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல இந்த மறுபடியும் ஜெனிப்பிக்கப்படுகிறது. இந்த இடத்துல ரோமர் 8வது அதிகாரம் 10வது வசனம் அழகாக சொல்கிறது, மேலும் கிறிஸ்து உங்களுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும்
ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும் என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல மரிக்கிறது, இந்த சரீரம் மரித்ததாய் காணப்படுகிறது. இந்த உலகத்தில் இருந்து கடந்து போகிற வேளையிலும் இந்த சரீரம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டதாய் காணப்படுகிறது. ஆனால் அந்த ஆத்துமா உயிர்வடைகிறதாய் காணப்படுகிறது, அது உயிர்ப்பிக்கிறதாய் காணப்படுகிறது என்று வேதம் சொல்கிறது. அது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாய் காணப்படும் என்று சொல்லி இந்த இடத்துல வேதம் இன்னுமாக சொல்கிறது, மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது, அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை என்று சொல்லி. ஒரு மாம்சம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்காது. ஆனால் ஆவியினாலே அவன் மறுபடியும் பிறக்கிற போது அந்த ஆவியினாலே பிறந்தவன், அந்த மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவன், அந்த மறுபடியும் பிறந்தவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க தகுதியுள்ளவனாக காணப்படுகிறான் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. இந்த இடத்திலும் எதற்காக மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறோம் என்றால் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. இப்ப இந்த மறுபடியும் பிறத்தல் அவசியமா என்று கேட்டால் அவசியம் என்று வேதம் சொல்கிறது. எதற்காக? நித்திய ஜீவனை நாம் ஒவ்வொருவரும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக மறுபடியும் பிறத்தல் அவசியம் என்று வேதம் சொல்கிறது. இன்னுமாக எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரை, எபிரேயர் 3வது அதிகாரம் 12வது வசனம் முதல் 14வது வசனம் வரை யாரோ ஒரு வாசியுங்கள். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எனப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். இந்த இடத்தில் அழகாக சொல்லப்படுகிறது. 12வது வசனம் சொல்லுகிறது, நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. 13வது வசனம் சொல்கிறது, பாவத்தின் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதிருங்கள் என்று சொல்லி. 14வது வசனம் முழுவதையுமாக சொல்கிறது, நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம் என்று சொல்லி. மறுபடியும் ஜனிப்பிக்கப்படுகிறோம். மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவன் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வானா? அவனால் பின்னோக்கி செல்ல முடியுமா? ஆராய்ந்து பார்த்தால் எப்படி? இந்த உலகத்திலே, மாயான உலகத்திலே நாம் வைக்கப்பட்டிருக்கிற நாட்களில நாம் அதை விட்டு விட்டு எங்க சொல்ல முடியும்? பின்னோக்கி செல்ல முடியும். அதை தான் வேதம் சொல்கிறது. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, யார் மீது வைத்த நம்பிக்கை? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த நம்பிக்கை முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில். முடிவு பரியந்தம் சொல்லும்போது இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். அப்ப நாம யாரிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருக்கும்படியாக ஓடுகிறோம்? கிறிஸ்துவனிடத்துல பங்கை பெறும்படியான ஓட்டத்தை தொடர்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்ப இந்த இடத்துல இதை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஏனென்று சொன்னால் வேதம் அதை ஆணித்தரமாகவும் இன்னும் அதிகாரப்பூர்வமாகவும் அதை எடுத்து சொல்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே விழுந்து போகிறவர்கள் உண்டு. இந்த மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டவர்கள் பின்னாக திரும்பி விழுந்து போகிறவர்களும் உண்டு. அதனால் தான் வேதம் என்ன சொல்கிறது? எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. அந்த எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்கிற தேவன் இன்னுமாக சொல்கிறார், பாவத்தின் வஞ்சனையிலே கடினப்பட்டு போகாதிருங்கள் என்று சொல்லி. அந்த பாவம் உன்னை ஆட்கொள்ளும், திரும்பவும் ஆட்கொள்ளும்படியான இடத்தை கொடாதபடி, அந்த பாவத்திற்குரிய வாழ்க்கைக்கு என்று நீ அதை உன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நீ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இந்த செய்தியை நான் ப்ரிப்பேர் பண்ற டைம்ல ஒரு 3 வாரத்துக்கு முன்னால நான் இந்த செய்தியை ப்ரிப்பேர் பண்ணேன். ப்ரிப்பேர் பண்ற டைம்ல கர்த்தர் ஒரு விஷன் மாதிரி ஒரு காரியத்தை காட்டினாரு. அது என்னன்னு சொன்னா, அதாவது ஒரு பெரிய பாத்திரம், அந்த ஒரு பெரிய பாத்திரத்துல நல்ல தண்ணீர், அதாவது நல்ல தண்ணீர் நம்ம எப்படி இருப்போம்? மேல இருந்து பார்த்தோன்னா கீழே இருக்க திங்ஸ் வரைக்கும் என்ன தெரியும். அந்த மாதிரிப்பட்ட நல்ல பியூர் வாட்டரா இருக்குன்னு வச்சுங்களேன். அது ஒரு பெரிய பாத்திரம். அந்த பாத்திரத்துல ஒரு டேப்பை திறந்து விட்டுருக்கேன்னு வச்சுங்களேன். இந்த தண்ணி என்ன இது? ஓவர்ஃப்ளோ ஆகி போயிட்டே இருக்குது. அதாவது வழிந்தோடுகிற தண்ணியை போல காணப்படுகிறது. இதற்குள்ளாக என்னது? ஒரு பாத்திரம், அதாவது ஒரு பாத்திரம், ஒரு மூடி உள்ள பாத்திரம். அதாவது நீங்கள் பாத்திரங்களேன், ஒரு பாட்டில்னு வச்சுருங்களேன். இந்த ஒரு பாட்டில்ல அது என்ன பண்ணப்பட்டிருக்குது?
மூடப்பட்டிருக்கிறது. இந்த மூடப்பட்ட அந்த ஒரு பாட்டிலானது அந்த சுத்தமான அந்த தண்ணீருக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. இப்ப நான் அந்த இடத்துல என்ன பண்ணேன், அதை அப்படியே விட்டு விட்டேன். நேற்றைய தினம் நமக்கு என்ன நடந்துச்சு, இன்டென்சிவ் பிரேயர் நடந்துச்சு. அப்ப இந்த இன்டென்சிவ் பிரேயர் நடக்கிற டைம்ல கர்த்தர் அந்த இடத்துல ஒரு வார்த்தையை பேசினார். என்ன வார்த்தை? நாம் ஒவ்வொரு குறைகள் உள்ளவர்களாய் காணப்படுவோம். அந்த குறைகள் காணப்படுகிற வேளைகளில் அந்த குறைகளை நிறைவாக்கும்படியாக, அந்த குறைவுகளை திருத்திக் கொள்ளும்படியாக கர்த்தருடைய வார்த்தைகள் இடைபடும். கர்த்தருடைய மனுஷர்கள் நம்மளோடு பேசுவார்கள். பேசுகிற வேளைகளில அதற்கு கீழ்ப்படுகிற இருதயம் காணப்பட வேண்டும் என்று ஒரு வார்த்தை அந்த இடத்துல பேசப்பட்டது. இப்ப நேற்றைய தினம் நான் அந்த முடிவு வசனங்களை பார்த்து கொண்டிருக்கும் போது என்னோட அந்த வார்த்தையும் அந்த விஷனுமாக நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். அப்ப என்னன்னு சொல்லும்போது, இந்த ஒரு பாட்டில்னு வச்சுருங்களேன், இந்த பாட்டிலுக்குள்ளால அழுக்கு தண்ணி இருக்குல்ல, இந்த அழுக்கு தண்ணியா இருந்தாலும் நீங்க அதை என்ன பண்ணுங்க, ஃபில் பண்ணுங்க. ஃபில் பண்ணிட்டு அதை என்ன பண்ணுங்க, கேப்பு போட்டு அடைச்சிருங்க. அடைச்சிட்டு எந்த தண்ணிக்குள்ள வைக்க போறீங்க, நல்ல தண்ணிக்குள்ளால வைக்க போறீங்க. ஆனா இந்த நல்ல தண்ணி என்ன ஆயிடுது, பியூரிஃபை ஆகிட்டே இருக்குது. ஆனால் அந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற தண்ணி பியூரிஃபை ஆகுமா, ஆகாதா? ஆகுமா? ஆகாது. அப்படிதானே? எப்போ ஆகும்? அந்த மூடியை என்ன பண்ணணும், இங்க திறந்து கொடுக்கணுங்க. அந்த மூடியை திறந்தீங்கன்னா, திறந்து என்ன பண்ணணும், அந்த தண்ணிக்குள்ளால வச்சுட்டு அந்த ரன்னிங் மோட்டர் இதாயிருச்சுன்னு வச்சுங்களேன், அது என்ன ஆகும், பியூரிஃபை ஆகும். பியூரிஃபை ஆகும். ஆனா அந்த பியூரிஃபை ஆகுறதுல இன்னும் ஒரு காரியங்களை செய்து பாருங்களேன். அந்த பாட்டில ஒன்று ஷேக் பண்ணி பாருங்களேன். இந்த பாட்டில ஷேக் பண்ணீங்கன்னா எப்படி இருக்கும், சீக்கிரமா பியூரிஃபை ஆயிரும். அப்படிதானே? இதே தான் நான் இந்த இடத்துல சொல்ல வருகிறேன். நாம் மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் அலங்காரத்தை உடையவர்களாய் காணப்படுகிறோம். இந்த இடத்திலேயே நான் அது பாட்டில் சொன்னேன் இல்ல, நம்முடைய இருதயம், நம்ம ஒவ்வொருடைய இருதயமும் அது பாட்டில் கணக்கு கூட்டி பாருங்களேன். இந்த இருதயத்திற்குள்ளாக எவ்வளவு அசுத்தமும் எவ்வளவு பாவங்களும் நிறைந்ததாய் காணப்படும் என்று சொல்லி ஒவ்வொருவரும் இந்த இடத்துல நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இந்த இருதயம் அந்த பாட்டில், அதாவது ஒரு பாட்டிலுக்குள்ளால என்னென்ன பாவ வாழ்க்கை அதற்குள்ளாக காணப்படுகிறது, அந்த பாவ வாழ்க்கைக்கு அளவுக்கு தக்கதாக அதனுடைய வீரியம் காணப்படும். அப்படிதானே? அந்த வீரியம் காணப்படுகிற வேளையிலும் நான் பரிசுத்த வாழ்க்கை வாழ்கிறேன் என்று சொல்லி ஒரு புறம்பான அலங்காரத்தோடு காணப்பட்டாலும் நம்முடைய இருதயம் கேடுபாடுள்ளதும் மகா திருக்குள்ளதுமான அந்த இருதயம் வஞ்சனையினாலும் பொறாமைகளினாலும் பாவங்களினாலும் நிறைந்ததாய் காணப்பட்டால், அந்த நிறைந்ததாய் காணப்பட்டால் அது எப்படி இருக்கும், தேவனுக்கு பிரியமாய் இருக்குமா? தேவனுக்கு பிரியமாயிராது. அப்ப அந்த இருதயத்தை நம்ம என்ன பண்ணணும், கடினப்படுத்தாதபடி, அந்த இருதயத்தை கடினப்படுத்தாதபடி நம்ம அந்த மூடியை திறந்து கொடுக்குறேன்ல, அதே போல அந்த இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்ற வேண்டும். அந்த கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுகிற வேளையில இந்த பாவ வாழ்க்கையானது என்ன பண்ணும், மாறும். அதற்கென்று அந்த பிரயாசத்தோடு, அதாவது பாட் ஷேக் பண்றோம் அப்படிதானே, அந்த பரிசுத்தத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பிரயாசத்தோடு நாம் செயல்படுகிற வேளையில நம்முடைய வாழ்க்கை பாவம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமான வாழ்க்கைக்கு மாற முடியும். இதைத்தான் இந்த இடத்துல நான் சொல்ல விரும்புகிறேன். அதாவது இந்த பாட்டில் அப்படியே அடைக்கப்பட்டதாய் இறுதி வரையிலும் காணப்படும் மாயன் அது அதிக கடினப்பட்டதாய் காணப்படும். அதை இந்த ஓப்பன் பண்ணி விட முடியாம எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் எப்படி எடுக்க முடியும், தண்ணி எப்படி எடுக்க முடியும்? என்ன பண்ணணும், உடைக்கணும். உடைச்சாதான் என்ன பண்ண முடியும், தண்ணியை வெளியே எடுக்க முடியும். நியாயம் தீர்க்கிறவர் ஒருவர் வருகிறார். அவருக்கு முன்பாக நம்முடைய இருதயங்கள் எப்படிப்பட்டது என்பதை இப்போதே நாம் சோதனை அடைகிறவர்களாக, இப்போதே நாம் அலசி பார்க்கிறவர்களாக காணப்படுமாயன் வருகிற நாட்களிலே, என்னுடைய தேவன் வருகிற நாளிலே நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாய் நிற்க முடியும். இல்லை என்று சொன்னால் என்ன பண்ணோம், நியாயத்திற்கிறவருக்கு முன்பாக, நியாயாதிபதிக்கு முன்பாக நாம் எப்படியே நிற்போம், குற்றமுள்ளவர்களாய் நிற்போம். நாம் இந்த நாளிலும் ஆராய்ந்து பார்க்க வேண்டியதாய் காணப்படுகிறது. இன்னுமாக இதை விட்டு அதற்குள்ளாக வருவோம், வசனத்திற்குள்ளாக வருவோம்.
1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுது. இப்ப இந்த இடத்துல ஆரம்பத்திலிருந்து முடிவு பரியந்தம் ஒரு முடிவு உண்டு, அப்படிதானே? இப்ப இந்த இடத்துல நம்ம ஒரு ஒரு ஊர் விளக்கு, அதாவது உலக விளக்குல பார்க்கும்போது சிலவங்க என்ன பண்ணுவாங்க, பரதேசின்னு திட்டுவாங்க, அப்படிதானே? கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரதேசின்னு. அப்ப பரதேசின்னு திட்டுவாங்க, அப்போ கோபம் வரும், அப்படிதானே? நம்ம கோபம் வரும். ஏன்னா என்னடா பரதேசி அப்படின்னு கேட்டாச்சுன்னா கோபம் வருமா வராதா? கோபம் வரும். ஆனா வேதம் சொல்கிறது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்லி பேதுரு விதமாக சொல்கிறான், தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு. நான் அப்ப யோசிச்சேன், இது என்னது பரதேசின்னா என்னன்னு சொல்லிட்டு அந்த கூகுள்ல ஜஸ்ட் ஒன்று சர்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன். பரதேசின்னு சொல்லும்போது அதாவது தேசின்னு சொல்லும்போது அது நாட்டவர். பரதேசி என்று சொல்கிறதுக்கு அந்த பரன்னு பார்க்கும்போது பிற நாட்டவர்னு வருது. அதாவது பிரதேசத்தான், அந்நியன், இவ்வுலகத்தான் அல்ல அப்படின்னு அதுக்கு மீனிங் வருது. அப்ப நம்ம யாரை காணப்படுகிறோம்? பரதேசிகளாய் காணப்படுகிறோம். அப்ப இந்த உலகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில நலமானதை பிடித்துக் கொள்கிற பரதேசிகளாய் காணப்படுகிறோம். கர்த்தர் இந்த உலகத்துல நம்மை வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அது ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கத்தை அறிந்து செயல்படுகிற பரதேசிகளாய் காணப்படுகிறோம். இந்த நோக்கம் இன்னது என்பதை ஆராய்ந்து பார்த்து செயல்படுத்துகிற பரதேசிகளாய் காணப்படுகிறோம். அப்போ இந்த இடத்துல நான் இப்ப எத்தனை தடவை சொன்னேன் பரதேசிகள்னு சொல்லி, யாருக்குமே என்ன பண்ணாது, கோபம் வராது. ஏன்னு சொன்னால் இந்த வேதம் சொல்கிறது நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் என்று சொல்லி. அப்ப இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் காணப்படுகிற நாம் இந்த உலகத்திலே காணப்படுகிற இந்த நாட்களிலே, அதாவது மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாய் காணப்படுகிற நாம் இந்த உலகத்திலே வாழ்கிற வாழ்க்கையில நாம் விழுந்து போகாதபடி நாம் இறுதி வரையிலும், அதாவது முடிவு பரியந்தமும் அந்த விசுவாசத்தை தற்காத்து கொள்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதைதான் முதலாவதாக பார்க்கும்போது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு வேதம் என்ன சொல்கிறது என்று பார்க்கும்போது, முதலாவதாக கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். 1 பேதுரு 2வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்துமாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ நமக்குள்ளே காணப்படுகிற அந்த மாம்ச இச்சைகள் நாம் விலக்கி வைத்திருக்கிறோம், அதற்குள்ளாக செல்லாதபடி அதை விட்டு முற்றுமாக விலகி இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்கிறான், என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என்னை பாவம் வர என்னை சுத்திகரியும் என்று சொல்லி. சங்கீதம் 51வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்படுகிறது, என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவும் ஆண்டவரே, என் பாவம் வர என்னை சுத்திகரியும் என்று சொல்லி. இன்னுமாக 1 பேதுரு 1வது அதிகாரம் 14வது வசனம் விதமாக சொல்கிறது, நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருந்து என்று சொல்லி. அப்ப முன்னால் நீங்கள் எப்படி காணப்பட்டீர்கள்? அறியாமையிலே காணப்பட்டீர்கள். இப்ப தேவனை அறிகிற அறிவை பெற்ற பிள்ளைகளாய் நாம் காணப்படுகிறோம். ஆனால் நீங்கள் இனி முன்னே இருந்தது போல இராதபடி தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நீங்கள் கொண்டிருந்த இச்சைகளின்படி நீ நடவாமல் யாருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும்? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் இரண்டாவதாக பார்க்கும்போது பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. 1 பேதுரு 1வது அதிகாரம் 15வது வசனமும் 16வது வசனமும். 1 பேதுரு 1:15-16. உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லி. அப்போ நம்மை அழைத்த தேவன் எப்படி காணப்படுகிறாராம்? பரிசுத்தம் உள்ளவராய் காணப்படுகிறார். இந்த உலகத்திலே வெளிப்பட்ட அந்த தேவனானவர் இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களிலும் பரிசுத்தத்தை தற்காத்துக் கொள்கிறவராக, ஒருவராலும் குற்றம் சாட்டப்படாதவராக காணப்பட்டார்.
நாம் அவரை பின்பற்றுகிற பிள்ளைகளாகிய நாம் அந்த பரிசுத்தத்தை தற்காத்துக் கொள்கிற பிள்ளைகளாக, பாவ வாழ்க்கையிலே திரும்பவும் இழந்து செல்கிறவர்களாக அல்ல, நம்மை மீட்டெடுத்த தேவனுக்கு முன்பாக நற்சாட்சி பகருகிற பிள்ளைகளாக, நற்கந்தம் வீசுகிற பிள்ளைகளாக, அவரை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் அடுத்தபடியா மூன்றாவதாக பார்க்கும்போது, சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்படுகிறது. வாசியுங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 1வது அதிகாரம் 22வது வசனம். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். இப்ப இந்த இடத்துல மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகிய நாம் இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் காணப்படுகிற வேளையில எப்படி காணப்பட வேண்டுமோ, சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுகிறவர்களாக. அந்த ஊக்கமாய் அன்பு கூறுகிறது எப்படி காணப்படும்? ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். உங்கள் ஆத்துமாக்களை தினந்தோறும் சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்க வேண்டும். சுத்த இருதயத்தோடு. இந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கப்பட்டிருக்குல்ல, சுத்த இருதயத்தோடு ஊக்கமாய் அன்பு கூறுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறதும் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறதும் நம்ம அழகா வாசிக்கிறோம்ல, அந்த கட்டைகளில் எல்லாம் பிரதான கட்டளையாய் காணப்படுகிறது. அந்த தேவனிடத்திலே அன்பு கூறுகிற நாம் பிறரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆராய்ந்து பார்க்க வேண்டியது. மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற நான் கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுகிற மனப்பான்மை எனக்குள்ளே காணப்படுகிறதா? நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், அதிலே குறைவுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால், தேவன் சொல்கிறார் ஊக்கமான அன்பு. ஒவ்வொருவரிடத்திலும் நாம் ஊக்கமான அன்பு கூறுகிறவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறது போல இந்த மாயமற்ற அன்பு கூறுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி. சிலர் என்ன பண்ணுவாங்க? பேசுவாங்க, ஆனா இருதயம் என்ன பண்ணும்? வஞ்சனையோடு காணப்படும். முகத்தினாலே ஒரு சிரிப்பு வரும், ஆனா இருதயத்திலிருந்து அந்த இந்த பூரிப்பு காணப்படாது. வேதம் சொல்கிறது, நீ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறாயா? நீ மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டு கர்த்தருடைய பிள்ளையாய் காணப்படுகிறாயா? நீ என்னிடத்தில் அன்பு கூறுவது போல நீ பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவனாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த இடத்துல என்ன சொல்கிறோம்? சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூற வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் 4வதாக பார்க்கும்போது, ஆச்சரியமான ஒளியுன்னத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இப்ப மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன், நான் இவைகளை எல்லாம் கற்றுக்கொண்டிருக்கிறேன், இவைகளை என்னுடைய வாழ்க்கையில கடைபிடித்துக் கொண்டிருக்கிறேன் என்று நினைக்கிற நாம் எப்படி காணப்பட வேண்டுமாம்? நம்மை ஒளி இல்லத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. நாம் பெற்றிருக்கிற இந்த சந்தோஷத்தை, நாம் பெற்றிருக்கிற இந்த பாக்கியத்தை, இந்த பாக்கியத்திற்காக ஏங்கி நிற்கிறவர்கள் மத்தியில எடுத்து சொல்கிறவர்களாக, அவருடைய வார்த்தைகளை எடுத்துரைக்கிற பிள்ளைகளாக, கர்த்தருடைய வார்த்தைகளை இடதுகைக்கும் வலதுகைக்கும் வித்தியாசம் அறியாத அநேக ஜனங்கள் காணப்படுகிறார்கள் அல்லவா? அவர்கள் மத்தியிலே கர்த்தருடைய அன்பை எடுத்துரைக்கிற பிள்ளைகளாக, ஊழியத்திற்கென்று நம்மை வைராக்கியத்தோடு அர்ப்பணிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதாவது நாம் இருளில் இருந்த ஜனங்களாய் காணப்பட்ட வேளையிலும் பெரிய வெளிச்சத்தை கண்டுகொள்ளும்படியாக நமக்கு தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அந்த கிருபையை பெற்ற ஜனங்களாகிய நாம் அந்த கிருபைக்கு வேண்டி ஏங்கி நிற்கிற அநேக ஆத்துமாக்கள் உண்டு. அந்த அநேக ஆத்துமாக்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள் என்று சொல்லப்படுகிறது அல்லவோ, அந்த ருசித்து பார்த்த அனுபவத்தை உடையவர்களாகிய நாம் அந்த ருசிப்பின் அனுபவத்தை மற்றவர்களுக்கும் எடுத்து சொல்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். எந்த இடத்திலும் கர்த்தரை அறியாதவர்கள் அநேகர் காணப்படலாம். அவர்கள் மத்தியிலே நாம் இந்த வார்த்தைகளை, தேவனுடைய வார்த்தைகளை அந்த இடத்துல பிரதிபலிக்கிறவர்களாய், அது எதன் மூலமாக? வார்த்தைகளின் மூலமாக பிரதிபலிக்கிறவர்களாய் காணப்படலாம். இன்னுமாக நம்முடைய செயல்களின் மூலமாக பிரதிபலிக்கிறவர்களாக காணப்படலாம். அந்த இடத்துல ஒரு நற்சாட்சி பகருகிற பிள்ளைகளாய் நாம் காணப்படலாம்.
அந்த இடத்துல நாம் எப்படி காணப்பட வேண்டுமாம்? அவருடைய புண்ணியங்களை அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற நீ போதும் என்கிற மனப்பான்மையோடு அல்ல, மற்றவர்களையும் கர்த்தருடைய சன்னதிக்கு நேராக அந்த அந்த அதாவது மறுபடியும் கிடைக்கப்படுகிற அந்த ஸ்லாக்கியத்திற்கு நேராக அவர்களை வழிநடத்தும்படியாக நாம் அந்த வார்த்தைகளை எடுத்து சொல்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னுமாக பிலிப்பியர் 4:8 விதமாக சொல்கிறது. பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் என்று சொல்லி. அப்போ நம்முடைய சிந்தனை எப்படியாய் காணப்பட வேண்டும்? தேவனுக்குட்பட்ட சிந்தனையாய் காணப்பட வேண்டும், தேவனுக்கு பிரியமானவைகளாய் காணப்பட வேண்டும். நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்பட வேண்டும். அதாவது மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிற நாம் தேவனுடைய சிந்தையை தரித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். தேவனுடைய சிந்தையும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிற வேளையில தேவனோடு நட்பை பகிர்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட போகிறோம். அதாவது அந்த உணர்வு, நான் தேவனோடு கூட சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறேன் என்கிற ஒரு உணர்வு நமக்குள்ளே காணப்படுகிற வேளையில இந்த பாவம் திரும்பவும் நம்மை ஆட்கொள்ள இடம் கூடாது. அதாவது அந்த பாவத்திற்கு நாம் விலகி இருக்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்படுவோம். அதனால்தான் வேதம் சொல்கிறது, நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகள் ஒவ்வொன்றும் கர்த்தருக்கு பிரியமானவைகளாக, அதாவது வீண் சிந்தனைகளை எல்லாம் சிலுவையிலே அறைந்தவர்களாக, அதாவது தேவனுடைய சிந்தையை நாம் பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக நம்முடைய ஓட்டத்தை தொடர்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு காரியங்கள் சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு பரதேசியாய், ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசியாய் இந்த உலகத்திலே நீ காணப்படுகிற இந்த நாட்களிலே அந்த முடிவு பரியந்தமும் நீ நிலைநிற்க வேண்டுமானால், இந்த உலகத்தில் முடிவு பரியந்தமும் நீ நிற்க வேண்டுமானால், நீ தகுதிப்படுத்தப்பட்டிருக்கிற பரதேசியாய் காணப்படலாம். அதாவது தேவன் கொடுக்கிற சுதந்திரத்திற்கு ஏதுவான தகுதியை பெற்றவர்களாய் நாம் காணப்படலாம். ஆனாலும் அதை பெற்றுக்கொள்ளும்படி வரைக்கும், அதாவது பெற்றுக்கொள்ளும் வரைக்கும், அதாவது அந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் வரைக்கும் அதை தற்காத்துக் கொள்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இதைத்தான் வேதம் சொல்கிறது. இவ்வளவு காரியங்களிலும் நீங்கள் என்ன காணப்படணும்? பயத்துடனே காணப்பட வேண்டும் என்று சொல்லி. அதாவது வேதம் சொல்கிறது, பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. வாசியுங்கள் 1 பேதுரு 1வது அதிகாரம் 17வது வசனம். 1 பேதுரு 1:17. அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். இந்த இடத்துல இந்த பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் வேதம் அழகாக சொல்கிறது. ஒரு காலம் உண்டு, ஒரு குறிப்பிட்ட காலம் உண்டு. அந்த குறிப்பிட்ட காலம் வரைக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட காலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. உணர்வடையும்படியான காலம், உயிர்ப்பிக்கப்படும்படியான காலம், தேவனுடைய ஸ்லாக்கியத்தை பெறும்படியான காலம். அந்த காலம் உள்ள வரைக்கும், அதாவது அன்றியும் பட்சபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரியைகளின்படியே நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி. நான் இதை தான் முன்னாடி சொன்ன அந்த எக்ஸாம்பிள்ல சொன்னேன். அதாவது விஷன்ல உள்ள காரியத்தை நான் சொன்னது. அதாவது இந்த பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் காணப்பட வேண்டும். அதாவது அந்த பாட்டில் உடைக்கிற தன்மைக்காக நாம் விட்டு விடாதபடி நாம் அதை திறந்து நம்மை சுத்திகரித்துக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அந்த சுத்திகரிப்பின் நிலைமையிலே காணப்படுகிற இந்த நாட்களிலே அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த பிரயோஜனப்படுத்திக் கொள்கிற வேளையில நாம் எதற்கு தகுதியுள்ளவர்களாய் முடிவு பரியந்தம் காணப்படுவோம் என்று சொன்னால், அந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான சுதந்திரவாளிகளாய் நாம் மாறுகிறோம் என்று சொல்கிறோம். அந்த மாறுகிறது வரைக்கும் நாம் என்ன பண்ணணுமா? பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே. யாருக்கு பயத்துடனே நடக்க வேண்டும்? மத்தேயு 10:28 அழகாக சொல்கிறது, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தையும் மாத்திரம் கொல்லுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம் என்று சொல்லி, ஆத்துமாவையும்
சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள் என்று சொல்லி. அப்ப நம்ம உலகத்தின் முடிவு பரியந்தம் காணப்படுகிற அந்த நாட்களிலே யாருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்பட வேண்டும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு காணப்பட வேண்டும். ஆனால் சரீரத்தை கொல்லுகிறவர்களுக்காக மாத்திரமல்ல, அவர்களுக்கு பயப்படுகிறவர்களாக அல்ல, ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கு பயப்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இன்னுமாக இந்த உலகத்திலே நாம் ஓடுகிற நாட்களிலே, இவ்விதமான சூழ்நிலைகளின் வழியாய் நாம் ஓடுகிற நாட்களிலே உலகம் நம்மை பகைக்கும் என்று சொல்லப்படுகிறது. யோவான் 15வது அதிகாரம் 19வது வசனம் விதமாக சொல்கிறது. யோவான் 15:19, நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகிக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று சொல்லி. அப்ப இந்த இடத்துல இந்த உலகத்துல, அதாவது தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாகிய நாம் இந்த உலகத்திலே வைக்கப்பட்டிருக்கிறோம். முடிவு பரியந்தம் எப்படியாக ஓட வேண்டும் என்பதை பார்த்தோம். இந்த ஓடுகிற வேளையிலும் என்னது, இந்த உலகம் என்ன பண்ணும்? பகைக்கும். ஆனாலும் அதை பார்த்து நாம் என்ன பண்ணக்கூடாதாம்? சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. இந்த உலகம் பகைக்கும், ஆனாலும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லப்படுகிற தேவன் 1 பேதுரு 1வது அதிகாரம் 13வது வசனத்தை விதமாக சொல்கிறார். 1 பேதுரு 1:13, ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி. அப்ப தகுதியுள்ளவர்களாய் காணப்படுகிற வேளைகளிலும் பல பிரச்சனைகள் வரும், அவைகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும். இந்த உலகம் உங்களை பகைக்கும், ஆனாலும் நீங்கள் என்ன பண்ணாதீங்க? சோர்ந்து போகாதீங்க. இந்த தெளிந்த புத்தியோடு காணப்படுங்கள். அந்த உலகம் பகைக்கிற வேளைகளிலும் உங்களுடைய இருதயம் தெளிவுள்ளதாய் காணப்படட்டும். எல்லாவற்றையும் நிதானித்து ஆராய்ந்து பார்க்கிறதாய் காணப்படட்டும். எல்லாவற்றிலும் தேவனுடைய அன்பை மாத்திரம் எண்ணி பார்க்கிறதாய் காணப்படட்டும். இந்த உலகம் பகைக்கும், ஆனாலும் உங்களுடைய மனதின் அறையை கட்டி கொண்டிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த அறையை தேவனுக்குள்ளாக நாம் கட்டி கொண்டிருக்க வேண்டும். அதாவது அந்த அறையை கட்டி கொள்கிற வேளையில ஒரு புது பலன், அதாவது தேவ பலனை பெற்றவர்களாய் நாம் மாறுகிறோம். அதாவது கர்த்தருக்குள் அவைகளை சிறைப்படுத்துகிறவர்களாய், நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்க தகுதி இராது, ஆனால் அந்த எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டியவர்களாகிய நாமாய் காணப்பட்டாலும் அது எல்லாம் என்ன பண்ணாது? நமக்கு தகுதியாய் இராது என்று வேதம் சொல்கிறது. தகுதி இல்லாதவைகளை அப்புறப்படுத்தி விட்டு மனதின் அறையை கட்டி கொண்டவர்களாக, அதாவது தேவ பலனை பெற்றவர்களாக தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்குமா? அந்த கிருபை நமக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். அந்த கிருபையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் நாம் ஆவியிலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். அதைதான் 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான் என்று சொல்லி. அப்ப ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுவாங்களாம்? ஆராய்ந்து பார்ப்பாங்களாம். ஒவ்வொரு காரியங்கள் நமக்கு எதிராக வருகிற வேளைகளில அதனாலே சோர்ந்து போகிறவர்களாக அல்ல, இது எதனாலே வந்தது என்பதை ஆராய்ந்து பார்க்கிறவர்களாக, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்ற ஒரு நம்பிக்கையில பலப்படுகிறவர்களாக, கர்த்தரை நான் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறதுனால நான் பயப்பட தேவையில்லை என்பதே இந்த பயத்தை எல்லாம் நாம் கர்த்தருக்குள்ளாக வைக்கிறவர்களாக காணப்படுகிற வேளையில இந்த இடத்துல நாம் என்ன பண்ண வேண்டும்? எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்த்து அந்த பூரண கிருபையின் மேலே நம்பிக்கை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உண்டு என்று சொன்ன தேவன் இவ்விதமாக சொல்கிறார். யோவான் 16:33, யோவான் 16வது அதிகாரம் 33வது வசனம், என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்போ இந்த இடத்துல உலகம் உங்களை பகைக்கிறதாய் காணப்பட்டாலும் நீங்கள் கலங்கி போக தேவையில்லை. கர்த்தருக்குள்ளாக, அதாவது நம்மை மீட்டெடுத்தவருக்குள்ளாக நம்முடைய இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்று சொன்னால் உலகத்தை ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தை ஜெயித்த தேவன்
இந்த உலகத்துல மனிதனாக வாழ்ந்து யாராலும் குற்றம் சாட்டக்கூடாதபடிக்கு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லவா, நம்மோடு வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் அல்லவா. அந்த தேவன் சொல்கிறார், பயப்படாதிருங்கள் என்று சொல்லி, தெரியாதிருங்கள் என்று சொல்கிற தேவன் இந்த வேளையில் சொல்கிறார், திடன் கொள்ளுங்கள் என்று சொல்லி, கர்த்தருக்குள் திடன் கொள்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த கர்த்தருக்குள்ளே திடன் கொள்ளுகிறவர்கள் கர்த்தரின் இறுதி வருகைக்காக ஆயத்தத்தோடு காத்திருக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம். கர்த்தரின் வருகைக்காக காத்திருக்கிறவர்கள் என்று பார்க்கிறோம். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 30வது வசனம். அன்றியும் நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள். அப்ப நம்ம ஒரு முத்திரையை பெற்றிருக்கோம், அப்படிதானே? முதல்ல பார்த்தோம், அப்படிதானே? முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லி. அப்போ அதை துக்கப்படுத்தாதபடி, நம்முடைய செயல்களினாலே நாம் அவைகளை துக்கப்படுத்தாதபடி நாம் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அந்த மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற அந்த முத்திரை பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. நாம் எப்படி இருக்கும்படியாக வேதம் போதிக்கிறது என்று சொல்லி தீத்து 2வது அதிகாரம் 12வது வசனமும் 13வது வசனமும். தீத்து 2:12-13. நாம் அவபக்தியையும் லௌகீக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இவ்வுலகத்திலே ஜீவனம் பண்ணி நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு போதிக்கிறது. அதாவது கர்த்தருடைய வருகை வரைக்கும், அதாவது இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாகிய நாம் உலகத்திலே காணப்படுகிற வேளைகளிலே தெளிந்த புத்தியும் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நாம் நம்பி இருக்கிறவர்கள், அதாவது நம்பி இருக்கிற நம்பிக்கை வீண் போகாதபடி அந்த ஆனந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக அந்த மகாதேவனும் இரட்சகருமாகிய ராஜாதி ராஜாவானவர் மீண்டும் வருகிற வேளையிலே அவருக்கு முன்பாக ஆயத்தத்தோடு அவர் கொடுக்கிற நித்திய ஜீவன் என்கிற சுதந்திரத்தை சுதந்திரித்துக் கொள்கிற சுதந்திரவாளிகளாய் நாம் ஒவ்வொருவரும் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. அதாவது நாம் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். முன்னாடி பாவம் செய்கிறதற்கு நீங்கள் எப்படி அடிமைகளாய் காணப்பட்டீர்களோ, அந்த இப்போ என்ன பண்ணிருக்க, நீதியினாலே அந்த நீதிக்கு அந்த பாவங்களிலிருந்து நீக்கினவர்களாய் காணப்படுகிறீர்கள். அதனாலே நீங்கள் என்ன பண்ணணுமா, முடிவு பரியந்தமும், அதாவது இந்த உலகத்தின் முடிவு பரியந்தமும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த காலம் அளவும் நாம் கர்த்தரிடத்திலே உண்மையுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. இதைத்தான் வேதம் சொல்கிறது, உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுகிறவராய் காணப்படுகிறான் என்று சொல்லி. இவ்வுலகத்திற்குரிய மகிமை அல்ல, இவ்வுலகத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் அல்ல, மறுமையிலே தேவன் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்தை, அந்த சுதந்திரத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொல்கிறோம். இன்னும் 2 வசனங்களை வாசித்து நான் முடிக்கப் போகிறேன். 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தின் முதல் பகுதியும். 1 தீமோத்தேயு 6:11-12வது வசனத்தின் முதல் பகுதியும். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அப்ப நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறதற்கு நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் காணப்பட்டாலும் முடிவு பரியந்தம் அதை தற்காத்துக் கொள்கிற வேளையில, முடிவு பரியந்தம் தற்காத்துக் கொள்கிற வேளையிலே அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய் என்று சொல்லப்படுகிறது. நம்ம இந்த உலகத்தில் உள்ள காரியங்களை பார்க்கும்போது ஒரு பந்தயத்துல ஓடுகிறவன்னா எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு, அப்படிதானே? இந்த பந்தய சாலையில ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆனால் அவர்களுக்கு நெல்லிட்டு என்னது, ஒரு நெறிமுறைகள் வகுக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த இடத்துல அவர்கள் என்னது, இந்த உலகத்திற்குரிய அழிவுள்ள ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக என்ன பண்ணுகிறார்கள், ஓடுகிறார்கள். அந்த ஓடுகிற வேளைகளிலும் எவ்வளவு கவனத்தோடு ஓடுகிறார்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரும், அதாவது ஒரு பந்தய சாலையில ஓடுகிறார்கள் என்று சொன்னால் அவங்க எவ்வளவு கவனத்தோடு ஓடுவாங்க. எது, இலக்கை நோக்கி ஓடுவார்கள், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு வாஞ்சையோடு ஓடுவார்கள். அவருடைய இருதயத்தின் எண்ணங்கள்லாம் எதுலதான் காணப்படும், அந்த
குறிக்கோள், அதாவது எந்த இலக்கை அவர்கள் தொட வேண்டுமோ அதன் மீது மாத்திரம்தான் அவர்களுடைய எண்ணங்கள் காணப்படும். அது இந்த உலகத்திற்குரிய அழிவுள்ள ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக அவர்கள் ஓடுகிறார்கள். நாம் எதற்காக ஓடுகிறோம்? அழிவில்லாத நித்திய ஜீவ கிரீடத்தை பெறும்படியாக ஓடுகிறோம். அதனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாட்களில் அந்த நெறிமுறைகளை நாம் பின்பற்றுகிறவர்களாக, கர்த்தர் காண்பிக்கிற பாதையிலே ஓடுகிறவர்களாக, கர்த்தர் அவருடைய வசனங்களின் மூலமாக எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறவர்களாக மாத்திரமல்ல, அதையே அனுதினமும் தியானித்துக் கொண்டிருக்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படியே செயல்படுகிறவர்களாய் மாத்திரமல்ல, இன்னும் செயல்படாது இருக்கிறவர்களையும் கர்த்தருக்குள்ளே செயல்படும்படியான ஆயுதங்களாய் அவர்களை மாற்றும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து நாம் என்ன பண்ணணும்? செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் வேதம் கொடுத்திருக்கிற ஒரே ஒரு வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. இன்று எனக்கும் உங்களுக்கு மாத்திரமல்ல, கர்த்தரால் படைக்கப்பட்ட அவருடைய சிருஷ்டிப்புகளாய எல்லா பிள்ளைகளுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம் நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே. அதற்கு சுதந்திரவாளிகளாய் காணப்படுகிற நாம் ஒவ்வொருவரும் அந்த சுதந்திரத்தை இழந்து போகாதபடி, அந்த தகுதியை இழந்து போகாதபடி கர்த்தருக்குள்ளே நாம் அதை நிலைநிறுத்துகிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்குள்ளே நிலைநிறுத்துகிறவர்களாய் நாம் மற்றவர்களையும் கர்த்தருக்கு நேராக, கர்த்தருடைய சந்ததிக்கு நேராக நாம் வழிநடத்துகிறவர்களாகவும், ஒரு ஆத்துமாவும் அழிந்து போகிறது தேவனுக்கு பிரியமில்லை. ஒரு ஆத்துமாவும் கர்த்தரை விட்டு தூரமாய் செல்வது கர்த்தருக்கு பிரியமானது அல்ல. கர்த்தர் எல்லாரையும் ஒன்று போல நேசிக்கிறார். கர்த்தர் எல்லார் மீதும் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் எல்லாரையும் தம்முடைய பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். அந்த உணர்வு, அந்த நம்பிக்கை, அவர் மீது வைக்கிற நம்பிக்கை, அவர் மீது வைத்திருக்கிற அந்த விசுவாசத்துல ஒரு துளி கூட நாம் குறைவுள்ளவர்களாக அல்ல. பாவ வாழ்க்கையில ஆண்டவரே என்னை முழுவ கழுவும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற இதயத்தோடு இந்த வேளையிலும் அப்படியே கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடினவர்களாக Thank you, Lord Jesus. மகனே உன் இருதயத்தை தாராயோ, மகனே உன் இதயத்தை தாராயோ, மோட்ச வாழ்வை அருவே நீது பாராயோ, மோட்ச வாழ்வை அருவே நீது பாராயோ. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரதி வாழ்வை இன்று தேடாயோ, நித்திய பரதி வாழ்வை இன்று தேடாயோ. மகனே உன்னயத்தை தாராயோ, மகனே உன் இருதயத்தை தாராயோ, மோட்ச வாழ்வை தருவே நீது பாராயோ, மோட்ச வாழ்வை தருவே நீது பாராயோ. பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, பாவம் அனைத்துமே விட்டோடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றி தேடாயோ, நித்திய பரகதி வாழ்வை இன்றி தேடாயோ.
ஆமாண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டிருக்கிற நாங்கள் ஆண்டவரே, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகளாய் காணப்படுகிற நாங்கள் திரும்பவும் பாவ வாழ்க்கையில உழண்டு போகாதபடி ஜாக்கிரதையோடும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து முன்னேறி செல்ல நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் இந்த நாட்களிலும் நாங்கள் பாடினது போல் நீர் எல்லார் மீதும் அன்பு பாராட்டுகிற தேவன் அல்லவோ. பாவத்திலே யார் யார் உழண்டு போய் காணப்பட்டாலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்மா யார் யார் இந்த நாட்களிலும் பாவ வாழ்க்கையிலே காணப்பட்டாலும் உம்முடைய அன்பை ருசித்து பார்க்கும்படியாக உம்மிடத்திலே ஓடோடி வரும்படியான கிருபையின் வரங்களினால் பிள்ளைகளை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம் உம்முடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிற இருதயத்தோடு ஆண்டவரே எல்லாவற்றையும் தாழ்த்தி வெறுமையான பாத்திரம் நான் நீர் ஒரு குயவனாய் காணப்படுகிறீர் என்னை உடைத்தெடுத்து உருவாக்கும் என்று சொல்லி என்னை புதுப்பியும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற இருதயத்தோடு உம்முடைய சமூகத்திலே ஓடோடி வர நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் பாவ வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் உழந்து போய் நீர் கொடுக்கிற நித்திய ஜீவ கிரீடத்தை இழந்து போகாதபடி ஜாக்கிரதையோடும் உம்முடைய வருகை வரையிலும் ஆயத்தத்தோடும் அதற்கு தகுதியுள்ளவர்களாய் காணப்பட நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் பரிசுத்தத்தினால் நிரப்பும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்களை அழைத்த தேவன் நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல் நாங்களும் எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் உம்மை பிரதிபலிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட நீர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எல்லா துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் பரமபிதாவே. ஆமென்.